ஹாய் எவ்ரிவன். நான் உங்க டாக்டர் தினேஷ் பேசுறேன். ஹோமியோபதி கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஹோமியோபதி பத்தின கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோமியோபதி ஹோமியோபதின்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம். லைக் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மாதிரி இது வந்து ஆயுஷ்ல வர ஒரு கேட்டகரி. ஹோமியோபதி வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல கண்டுபிடிச்சது. இதை கண்டுபிடிச்சவர் பாத்தீங்கன்னா டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிச் ஸ்டாமெல் அனிமன் என்ற ஒரு ஜெர்மன் பிசிக்கல் அலோபதிக் டாக்டர், எம்டி முடிச்சவர். அவருடைய சிஸ்டம் பிடிக்காததுனால புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஹோமியோபதி கண்டுபிடிச்சாரு. இந்த ஹோமியோபதி கண்டுபிடிச்சதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் பார்ப்போம். டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிச் ஸ்டாமெல் அனிமன் வந்து 10 இயர்ஸ் வந்து அலோபதிக் பிராக்டிஸ் பண்ணாரு. அவர் பிராக்டிஸ் பண்ணும்போது அப்போ வந்து க்ரூடா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இருந்தது. எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு அட்டைப்பூச்சியை வந்து கையில விட்டு அதோடைய கெட்ட ரத்தத்தை உரியறது வந்து ஒரு ட்ரீட்மெண்டா இருந்தது. வீனஸ் செக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வெயினை வந்து கட் பண்ணிட்டு அதுல வர்ற பேட் பிளட் வந்து லீக் ஆக வச்சுட்டு பியூர் பிளட் போன் மேரல இருந்து வரும். அப்போ அவங்க வந்து பரிசுத்தம் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இந்த மாதிரி க்ரூடு சர்ஜரிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்து அவருக்கு வந்து பிடிக்காம போச்சு. அதனால அவர் வந்து புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அலோபதி சிஸ்டம் பிராக்டிஸ் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டாரு. கர்லைன்ஸ் மெட்டீரியா மெடிக்கான்ற ஒரு புக் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவர் வந்து இந்த சிங்கோனா பார்க்ன்ற ஒரு மெடிசன் மலேரியா சிம்டம் கியூர் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த சிங்கோனா பார்க்க அவர் என்ன பண்ணாருன்னா அவரே சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலேரியா சிம்டம் வந்தது. ஃபீவர், சில், இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், ரைகர் எல்லாமே வந்தது. அதனால அவர் என்ன ஆச்சுன்னா, இது உண்மைதான் போல இருக்குன்னு அப்படின்னு பொட்டன்டைசேஷன் சக்கஷன் பண்றாரு. சக்கஷன் பண்ணி ட்ரக் வந்து டைனமைசேஷன் பண்றாரு. அப்போ வந்து பாய்சனஸ் எஃபெக்ட்லாம் வெளியே போயிட்டு ஹோமியோபதிக்கல் எஃபெக்ட் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணும்போது அவர் 99 மருந்து அவரே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. முறை ஹியூமன்ல ப்ரூவ் பண்ண டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிச் ஸ்டாமெல். மற்ற சிஸ்டம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எலிலியோ பூனையிலயோ இந்த மாதிரி தான் வந்து மருந்தை வந்து சோதிப்பாங்க. ஆனா நம்ம ஹோமியோபதி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நல்ல நோய் இல்லாத ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் மருந்து கொடுத்து பார்ப்பாங்க. அதுல வர்ற சிம்டம் தான் நோட் பண்ணி அதுக்கு தான் வந்து ட்ரக் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹோமியோபதி மெடிசன் எப்படி உருவாச்சுன்றதுக்கு ஒரு ஸ்டோரி. அடுத்து நம்ம ஹோமியோபதி மெடிசன்னா என்ன, அதை பத்தி கிளியரா நம்ம பார்ப்போம். ஹோமியோபதினா என்னன்னா சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட். ஹோமியோபதியில என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஹோமியோபதியை பத்தி கொஞ்சம் கிளியரா வந்து சொல்றேன், கேட்டுக்கங்க. ஹோமியோபதிக்கு நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் டேக்கிங்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஒருத்தருக்கு நோய் வருதுன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால தான் நோய் வரும். அவங்களோட சின்ன வயசுல இருந்து மனசை பாதிச்சது, அவங்களோட சுபாவம் என்ன, அவங்களுடைய ரியாக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவங்க ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய வே ஆஃப் தாட்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா டீட்டெயிலா கேட்போம். ஏன்னா எல்லாரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தோம்னா அவங்க ஒவ்வொருத்தரோட கேரக்டர் வந்து டிஃபர் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல 20 to 30 மினிட்ஸ் ஏன் கேட்போம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரசன்டிங் கம்ப்ளைண்ட் கேட்போம். என்ன பிரச்சனை, எத்தனை நாளா இருக்கு, எத்தனை வருஷமா இருக்கு, எங்கன்னு கொஞ்சம் கிளியரா கேட்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் பாஸ்ட் கம்ப்ளைண்ட், ஏதாவது ஹைப்பர் டென்ஷன், சுகர் இல்ல தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பாஸ்ட் சர்ஜரி கேட்போம். ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, இல்ல ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கீங்களா, ஹிஸ்டெக்டமி, அப்பெண்டிசைட்டிஸ் இந்த மாதிரிலான்னு கேட்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மைண்ட் பாதிச்சது லைட் பேஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் ஓகே. ஹோமியோபதி ஏன் 20 to 30 மினிட்ஸ் ஆகுதுன்னா இதுதான். நம்ம ஹோமியோபதி மெடிசன் எப்படி வேலை செய்யும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஹோமியோபதி மெடிசன் எப்படிப்பா வேலை செய்யுது, இது ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் நிறைய டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. பிளாசிபோ எஃபெக்ட் வந்து ஒண்ணுமே இல்லை, வெறும் மருந்து சாப்பிட்டா ஆகுது. ஆனா நம்ம மெடிசன் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. எப்படி சொல்றீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னா 3 நாள் அதுவே சரியாயிடும். இப்ப நம்ம கையில ஒரு பிராக்சர் ஆகுதுன்னு வைங்க, அந்த பிராக்சர் ஆச்சுன்னா அலோபதிக் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பிராக்சரை சரி பண்ணல, அந்த இடத்துல யூனியனா வச்சா அதுவே கூட்டிடும். நம்ம பாடியிலேயே எல்லா மெக்கானிசமும் இருக்கு, நமக்கு அடிபட்டா அதுவே ஆறிடும். அந்த மாதிரி அவங்க வந்து வலியை கம்மி பண்றாங்களே தவிர சரி பண்ணல. இந்த மாதிரிதான் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம உடம்பே அதை சரி பண்ணிக்கும். நம்ம ஹோமியோபதி மெடிசன் எப்படி ரியாக்ட் ஆகும் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 13 mm ஸ்டோன் இருக்குன்னு வைங்க. அந்த 13 mm ஸ்டோன் எப்படி யூரின்ல வரும், சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹோமியோபதி மெடிசன்ல கண்டிப்பா வெளியே வரும். எப்படின்னா அந்த ஸ்டோனை உடைச்சு யூரின்ல கொண்டு வருவோம். அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜிக், ஆஸ்துமா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வீசிங்,
அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன், சுகர், எல்லா ப்ராப்ளமே, முடி கொட்டுறது எல்லாத்துக்குமே நம்ம ஹோமியோபதியில மருந்து இருக்கு. ஹோமியோபதி எப்படி வந்து சைடு எஃபெக்ட் இருக்குமா? இதுக்கு பத்தியம் சாப்பிடணுமான்னு நெறைய பேர் கேட்பாங்க. பத்தியம்லாம் எதுவும் இல்லங்க. நீங்க என்ன பொருள் உங்களுக்கு ஒத்துக்காதோ அந்த பொருள் சாப்பிட வேண்டாம். உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அத நீங்க சாப்பிடலாம். எதுக்கு ஒத்துக்காதத சாப்பிடணும்னா, நம்ம உடம்புல அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது நடக்கும்போது, அது இன்னும் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஆகும். உங்களால இதுவரையும் நீங்க சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஆனா ஹோமியோபதி மெடிசின் சாப்பிட்டா அதிகமாகுதுன்னா, கண்டிப்பா ஆகாது. நீங்க வந்து இதனால பக்க விளைவுகள் கண்டிப்பா 0. ஹோமியோபதியில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா? இல்லையா? கண்டிப்பா ஹோமியோபதியில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஹோமியோபதிக்கு கண்டிப்பா எப்படி சொல்றேன்னா, ஒரு நோய் இருக்குன்னா, அதோடைய லெவல் எந்த லெவல்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கா? செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கான்னு பார்க்காம மருந்து குடுக்க மாட்டோம். கண்டிப்பா வந்து அந்த நோயோட லெவல் என்ன? அதோடைய வீரியம் எவ்வளவு இருக்கு? எல்லாம் பேத்தாலஜி பார்த்துட்டு தான் அதுக்கேத்த மருந்து தருவோம். இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா எடுப்போம். அப்புறம் நாள் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. 1 நாளைக்கு சாப்பிடணுமா? 1 மாசம் சாப்பிடணுமா? 2 மாசம் சாப்பிடணுமா? நோயோட அளவ பொறுத்து தான் நம்ம நாட்கலங்கள சொல்ல முடியும். எப்படின்னா, ஒரு 10 வருஷமா இருக்கிற நோய் 10 நாள்ல சரியாகாது. அதுக்கு வந்து ஒரு 6 மந்த்தாவது ஆகும். ஏன்னா, இப்போ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்க நல்ல செல்லே நல்ல செல்ல சாவடிக்கிற போது, நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம். எந்த சிஸ்டம்லயுமே வந்து மெடிசன் அவ்வளவு சீக்கிரத்துல சரியாகாது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பொறுத்தவரையும். ஆனா, நம்ம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாற்றம் தெரியும். அடுத்து நம்ம வந்து ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் வந்து சாப்பிடும்போது ஏதாவது தவிர்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வேணாலும் சாப்பிடலாம். ஹோமியோபதி பத்தின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என் நம்பர் குடுத்துருக்கேன். பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கையாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நீங்க வந்து ஆர்என் ஹோமியோ கிளினிக் நம்ம கிளினிக் பேரு. கும்மிடிப்பூண்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ்.